ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இதில் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட், அது வந்து என்னென்ன டைப்பில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கொயர் அண்டு க்யூப்ஸ் வரைக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரிமைனிங் உள்ள அந்த டைப் வந்து என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 0.5 மாடல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இது வந்து டபுள் ஆப்ரேஷன் மாடல். அது என்ன 0.5 மாடல் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 16, 8, 12, 30. இங்கே வந்து இந்த நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே 472.5. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த சம். இப்போது இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இது போக போக பெருசாகிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது இது என்ன பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இதை வந்து 0.5 மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 16, 8, இங்கே வந்து பாருங்கள், இங்கே 12, இங்கே 30 இப்படி இருக்குது. இப்போது இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 8ஐயும் 16ஐயும் வந்து அதாவது 8 இங்கே வந்து பாருங்கள், இங்கே போடுறேன், 8/16 அப்படின்னா 0.5 அப்படி வரும். ஓகேங்களா? இப்போ இதையும் வந்து நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வரும். இதையும் டிவிஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே 0.5, 1.5, இங்கே வந்து 2.5. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்ன வரும், நீங்களே வந்து போட்டு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து 3.5 அப்படி வரும். ஓகேங்களா? அப்போ அந்த 3.5ஐயும் இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து இது. ஓகேங்களா? அப்போ இதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து 0.5 மாடல் அப்படி சொல்லுவோம். இதுலேயே இன்னொரு 0.5 மாடல் அதுவும் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 12, இங்கே வந்து இன்னொரு 12 கொடுத்துருக்குறாங்க. 18, 45, இங்கே வந்து 180 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள், இந்த 12க்கும் என்ன அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1. ஓகேங்களா? இது வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 12ஐ 1ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 12ஐ 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 18 கிடைக்கும். இந்த 18ஐ வந்து இந்த 2.5 மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். இப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து பார்த்தாச்சு. அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 0.5. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 1.5. இந்த 4க்கும் 6க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம அதை வந்து எப்படி போடணும் அப்படின்னாக்கா, இங்கே வந்து 180க்கு அடுத்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். 180 × 6. ஓகேங்களா? இதுதான் வந்து 1080. இதுதான் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? அந்த ஆப்ஷனில் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து சின்னதாக இருக்கும். அப்படியே போக போக லாஸ்ட் நம்பர் வந்து பாருங்கள் ரொம்ப பெருசாக வந்து போயிட்டுருக்குது. இந்த மாதிரி டைப் வந்துச்சு அப்படின்னாவே இந்த பேட்டர்ன் வந்து மல்டிப்ளிகேஷன் பேட்டர்னில் வருது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 7, 2 7 பெருக்குனா 14. ஓகேங்களா? அந்த 14ஐயும் 5ஐயும் வந்து பெருக்குனாக்கா 70 வந்துடும். ஓகே, குட். இது வரைக்கும் ஃபைன். இப்போது இந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் 7, இங்கே வந்து 7, 5, இங்கே வந்து அடுத்தது வந்து ஒரு ஆட் நம்பராக வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா? 7, 5. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக இங்கே 3ன்னு வரணும். அப்போ இங்கே 3ன்னு வந்துச்சுனாக்கா என்ன வரும், இங்கே 70 × 3. அப்போ 210 வருது. ஓகேங்களா? இங்கே வந்து 210ன்னு வரணும். அப்போ இது 210ன்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே 3க்கு அடுத்தது ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 1ன்னு வரணும். அப்படி தானே? அதாவது 7, 5, 3, 1 இப்படி வர்றது தான் ஆட் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 3க்கு அப்புறம் வந்து இங்கே என்ன வரணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இங்கே 210 × 1ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா இங்கே வந்து 210 தானே இங்கே வரணும். அகெயின் 210 தானே வரணும். ஆனால் இங்கே வந்து 420ன்னு வருது. அப்போ இது வந்து என்ன பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 7, இதுக்கும்
இன்ட்டு 7, இதுக்கு வந்து இன்ட்டு 5. அப்போ இந்த இடத்துல வந்து இன்ட்டு 3, இது இன்ட்டு 2. இந்த இடத்துல வந்து 210ன்னு வரணும். 210 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து 420ன்னு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் வந்து புரியுதுங்களா? இந்த பேட்டர்ன் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ப்ரைம் நம்பர்ஸ்க்கு உண்டான பேட்டர்ன் இது. ஓகேங்களா? தேங்க்யூப்பா.